ஸ்ரீமத் பாகவதம் 61ஆம் அத்தியாயம். பக்தனுக்காக வந்த உக்கிர அவதாரம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மேல் தீவிர பகையோடும் தீராத கோபத்தோடும் இருந்தான் இரண்யகசிபு. அவனுடைய தம்பி இரண்யாட்சனை வராக அவதாரம் எடுத்து கொன்றவன் என்பதால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பழி தீர்த்து கொள்ள துடித்தான். ஆனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அவனால் கண்டுபிடிக்கத்தான் இயலவில்லை. பக்தர்களின் விழிகளுக்கே எளிதில் தட்டுப்படாதவர் பாவியின் கண்களுக்கு அத்தனை சுலபத்தில் அகப்பட்டு விடுவாரா என்ன? இரண்யகசிபு ஆத்திரத்துடன் தன் அரக்க படையினருக்கு கட்டளையிட்டான். உலகிலும் பூஜைகள், யாகங்கள், வேள்விகள், வேதம் ஓதுவது எதுவும் நடைபெறக்கூடாது. கடவுளை பூஜிப்பவர்களையும் யாகம் நடத்துபவர்களையும் வேதம் ஓதும் அந்தணர்களையும் பசுக்களையும் அடித்து கொள்ளுங்கள். அந்த இடங்களை தீயிட்டு கொளுத்துங்கள். நம் எதிரிகளான தேவர்கள் அபிர்வாகங்கள் கிடைக்காமல் செத்து தொலையட்டும். தேவர்களுக்கு ஆதரவாகவும் அசுரர்களுக்கு எதிரியாகவும் உள்ள அந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மனம் வேதனைப்பட்டு வெளிப்படட்டும். அப்போது நான் அவனை கொன்று அவன் இரத்தத்தால் என் தம்பிக்கு தர்ப்பணம் செய்கிறேன் என்று கொந்தளித்தான். இரண்யகசிபுவின் ஆணைப்படியே அசுரர்கள் வேள்விகளை அழித்து அந்தணர்களை வதைத்து தீயிட்டு கொடுமை புரிந்தனர். பின்னர் இரண்யகசிபு நீண்ட ஆயுளையும் எவராலும் வெல்ல முடியாத வலிமையையும் பெறுவதற்காக தவம் செய்ய தீர்மானித்தான். மந்திரமலைக்கு சென்றான். அங்கே கட்டை விரலால் மட்டுமே பூமியில் நின்று கைகளை உயரே தூக்கி கொண்டு பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவத்தில் மூழ்கினான். அவனுடைய தவம் வருடக்கணக்கில் தொடர்ந்தது. அவன் மேலே புதர் மூடி புற்று வளர்ந்து மறைத்தது. எறும்புகளும் கரையான்களும் அவன் உடலை அரிக்கத் தொடங்கின. உணவு தண்ணீர் இல்லாமல் உடல் இளைத்து எலும்பானது. இரண்யாட்சனின் தவத்தின் விளைவாக பூமி நடுங்கியது. கடல்கள் கொந்தளித்தன. நட்சத்திரங்கள் விழுந்தன. தபாக்னி 4 திசைகளிலும் சுட்டெரித்தது. சொர்க்கத்தில் இருந்த தேவர்கள் வெப்பத்தை தாங்க முடியாமல் துடித்தனர். பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டார்கள். இரண்யகசிபுவின் தவத்தை நிறுத்துவதற்காக அவன் முன் தோன்றினார் பிரம்மதேவர். பிரம்மதேவரின் தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து அவரை வணங்கினான் இரண்யகசிபு. இரண்யகசிபு, உன்னுடைய கடுமையான தவம் என்னை மகிழ்வித்தது. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் பிரம்மதேவர். பிரம்மதேவரே, எனக்கு மரணமே வரக்கூடாது. யமனின் வாசலை எட்டியும் பார்க்கக்கூடாது என்று கேட்டான் இரண்யகசிபு. இரண்யா, மரணமே இல்லாத வாழ்வு யாருக்கும் கிடைக்காது. ஒரு ஜீவன் பிறவி எடுத்தால் அது ஏதாவது ஒரு காலத்தில் அழியத்தான் வேண்டும். வேறு வரம் கேள் என்றார். 61ஆம் பகுதி நிறைவடைந்தது.